வணக்கம் நண்பர்களே. லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம லட்சுமி செய்வன செய்ததுக்கு தான் தினமும் இந்த சிலையை வச்சு பூஜை செய்திருக்கா. இதை வச்சுதான் திருவுக்கு நெத்தில குங்குமம் போட்டிருக்கா அப்படின்னு நம்ம கவிதா ஒரு பழிய போட்டு இது செய்வன பூஜை தான், நிச்சயமா இந்த சிலை இருக்கக்கூடாது அப்படின்னு கிணத்துல தூக்கி போடுறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம லட்சுமி அதை குதிச்சு மீட்க போராடுறாங்க. அதே நேரத்துல திரு வாராங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களும் குதிக்கிறாங்க. ஒரு வழியா நம்ம லட்சுமியை காப்பாத்தி திரு கொண்டு உயிரையும் காப்பாத்திறாங்க. ஒரு கட்டத்துல இதுக்கு எல்லாம் காரணம் இந்த கவிதா தானே அப்படின்னு கவிதாவை வெளுத்து எடுக்க தொடங்கிட்டாங்க. அதோட இந்த வீட்டுல இப்படியே போயிட்டு இருந்தா உங்களுக்கு இடம் கிடையாது அத்தை அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கவிதாவை வீட்டை விட்டு அனுப்ப நம்ம திரு முடிவு பண்ணிட்டாங்க. அதை பற்றிதான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தாங்க நம்ம லட்சுமி பூஜை போட்டு பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா நம்ம கவிதாவுக்கு பயங்கர கடுப்பு. ஒரு கட்டத்தில் அந்த சிலை செய்வன பூஜையை தான் செய்துட்டு இருக்கானே நம்ம கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டுறாங்க. உள்ளுக நம்ம லட்சுமி விழுந்து அந்த சாமி சிலையை கையோட வச்சுக்கிட்டு நம்ம கிணத்துல மூழ்க நிலைமையில இருக்க நேரம் நம்ம திரு கரெக்டாக என்ட்ரி கொடுத்து கிணத்துக்குள்ளே விழுந்து அந்த சிலையை மீட்டு கையில் மகா அப்படியே பிடிச்ச மேனிக்கு வச்சுட்டு இருக்காங்கங்க. அப்படியே தூக்கி கொண்டு நம்ம மகாவை உயிரை காப்பாற்றிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த பூஜைக்கு உள்ள சாமி சிலையை கையை விட்டு தவற விடாமல் அதை மீட்டு அப்படியே கையோட பற்றி வச்சிருக்க நம்ம திரு மேலே உள்ள பாசம் அதில் வெளிப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த சிலை இதில் பூஜை பண்ணாதான் கண்டிப்பாக திருவை காப்பாற்ற முடியும். இல்லாட்டா பரிகாரத்தை பாதியிலே நிப்பாட்டிட்டோன்னா ஏதாவது ஆபத்து இருக்கும். அந்த சிலை நம்மளுக்கு முக்கியம், தான் உயிரை விட அந்த சிலை தான் முக்கியம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம லட்சுமி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதை நம்ம திரு ஃபீல் பண்ணுறாங்க. எவ்வளோ தூரம் என் மேலே பாசம் இருக்குன்னா நான் உயிரோடு இருக்கணும்னு இந்த பரிகாரம் பூஜை செய்யது முக்கியம் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே எண்ணம் இருந்திருக்கு. அதனால தான் அந்த சிலையை வேணும் அப்படின்னு தான் உயிரை பொருட்படுத்தாமல் குதிச்சிருக்கா. அதுவும் இல்லாமல் அந்த சிலையை மீட்டு அப்படியே உயிர் போனாலும் பரவாயில்ல, இது தவற விட்டுறக்கூடாது அப்படின்னு கையோட பற்றி வச்சிருக்கானா இவளுக்கு என் மேலே உள்ள பாசம் அவ்வளோ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. நானாக இருந்தால் கூட நான் மகாவுக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துன்னா கண்டிப்பாக நான் காப்பாற்ற மாட்டேன். ஆனால் இவ எனக்கு என்னை விட மிஞ்சிட்டா, என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கா அப்படின்னு நம்ம லட்சுமி எவ்வளோ நல்ல பொண்ணு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம திரு ஃபீல் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இதுக்கெல்லாம் காரணம் காவேரி போட்டு கொடுக்குறாங்க. எல்லாம் கவிதா தான். எவ்வளவோ லட்சுமி சொன்னால் அந்த சிலையை கிணத்துக்குள்ளே போடாதுங்க, அது என் புருஷனுக்காக நான் பண்ணக்கூடிய பரிகாரம் அப்படின்னு கெஞ்சினா திரு. ஆனாலும் நம்ம கவிதா அக்கா விடலை. கண்டிப்பாக இந்த சிலையை நான் போட தான் செய்வேன், நீ இது செய்வனைக்காக தாண்டி செய்கிற அப்படின்னு அந்த இடத்துல திரு நம்ம மகாவை அசிங்கமாக பேசுகிறாங்க. மகா ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இவங்களை இவ்வளவோ தடுத்து பார்த்தோம், இவங்க கேட்காம அந்த சிலையை கிணத்துக்குள்ளே போட்டனால அந்த சிலை தான் முக்கியம், என் புருஷன் உயிருக்காக இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு இருக்கேன், அதனால கண்டிப்பாக மீட்கணும் அப்படின்னு உள்ளுக விழுந்து இந்த சிலையை மீட்க போனா. இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல நேரம் கவிதாவை பார்த்து எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மனைவி எனக்காக பரிகாரம் செய்துட்டு இருக்கா, அவள் என்னை எவ்வளோ உயர்ந்த இடத்துல வச்சுருந்தா இதை செய்வா, நீ அதை தடுக்கணும்னு பார்த்துருக்கா, அதுவும் இல்லாமல் இது செய்வன பரிகாரம்னு சொல்லதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருந்து அப்படின்னு கோபம் கடுப்பாக்கி அத்தை நீங்கள் உங்கள் எல்லையை தாண்டி போயிட்டு இருக்கீங்க, இந்த வீட்டில் கெஸ்ட்டு தான் நீங்கள், இந்த வீடு உங்கள் வீடு இல்லை, நீங்கள் கல்யாணம் ஆகி போகாமல் இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும், இது எங்கள் வீடு எங்கள் உரிமை, அப்படி இருக்க நேரம் இந்த வீட்டில் யார் வேலைக்கு இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் ஆர்டர் போடுறது உங்கள் வேலை இல்லை, நானும் அம்மாவுக்கோ தான் இந்த உரிமை இருக்குது, அதனால வாயை மூடிக்கிட்டு இங்கே ஒழுங்காக இருக்க முடியும்னா இருங்க, இல்லாட்டா நீங்கள் இங்கே இருக்கணும்னு தேவையில்லை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லு நேரம் கரெக்டாக சொன்னோம் அப்படின்னு நம்ம தாத்தா சொல்கிறாங்க. வர வர இந்த கவிதா எப்போ நின்னா குற்றம் இருந்தா குற்றம் அப்படின்னு நம்ம மகா மேல குற்றப்பறிக்க சாட்டதே இந்த கவிதாவின் வேலையா இருக்கு. அதனால இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு இப்போ நம்ம திரு சொல்லதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கவிதா இந்த பாரு, இந்த வீட்டில் பேசாம இருக்கிறேன்னா இரு, இல்லாட்டினா இங்க இருக்கணும்னு தேவையில்லை அப்படின்னு எல்லாருமே மகாவுக்கு ஆதரவாட்டு நம்ம கவிதாவை எரிஞ்சு உளுந்து பேச
ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாருடி, ஒரு வேலைக்காரியாக இருந்து என்னை வீட்டுக்காரியே அடித்து துரத்துன கதையில் நீ பண்ணுறால, நான் ஒன்றும் விட மாட்டேன். உனக்கும் திருவுக்கும் ஏதோ சம்மதம் இருக்குது, அது என்னன்னு கூட்டிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சி வெளிச்சம் ஆக்குவேன். அதோட பார்த்தோன்னா நீ கம்பெனிக்கெல்லாம் வேறல வேலைக்கு உன்னை உண்டு இல்லை நீ பண்ண வேண்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து கோபத்தோடு வந்து இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மகா மறுபடியும் வந்து கம்பெனிக்கெல்லாம் வந்து போகிறாங்க. நம்ம திரு வந்து பார்க்குறாங்க, அவங்களே வியந்து போகிறாங்க. ஒரே நாளில் கம்ப்யூட்டரில் இவ்வளோ விடாமுயற்சியால் வந்து கற்றுக்க முடியும்னா கண்டிப்பாக மகா உன்னோட திறமை வந்து என்னை விட பெருசு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க. எல்லா விஷயத்தையும் இவ்வளோ பொறுமையாட்டம் நேர்த்தியாட்டையும் கற்றுக்கிடணும், இவ்வளோ விரைவான புத்தி கூர்மை, இது எல்லாமே மகாட்ட தான் இருக்குது. மகா சம்திங் ஸ்பெஷல், அதனால தான் திவ்யாவை இவளை வந்து தேர்ந்தெடுத்திருக்கா போல் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம திரு இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கவிதா வந்து கௌதம்கிட்ட பேசுகிறாங்க. எப்படியாவது இந்த மகாவை வந்து அடித்து வீட்டை விட்டு துரத்தணும்னு எல்லாம் பார்த்தேன், ஆனால் வந்து ஒன்றுமே வந்து நடக்கலை. இவ வந்து பெரிய பூஜாரி மந்திரவாதியாக இருப்பா போல், எங்கள் வீட்டில் ஆட்கள் எல்லாம் முட்டாளாக இருக்காங்க. நான் எவ்வளோ சொன்னியோ அவளுக்கு வந்து செய்வனக்காரின்னு சொன்னால் நம்ப மாட்டேங்க. எனக்கு என்னமோ ஏதோ மந்திரம் பொடி போட்டு எங்கள் வீட்டில் உள்ளவங்களெல்லாம் மயக்கி வச்ச மாதிரி தான் இருக்குது. ஏன்னா செய்யலை பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியுது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்துக்கிட்டு இப்போ ஆஃபீஸையும் வந்து ஆட்டை பிடிக்கிறதுக்கு வந்துட்டா. எந்த விஷயம் நம்ம அந்த குடும்பத்துக்கு எதிராக செய்தாலும் தான் வந்து முன்னணியாக நிற்கிறான். அதனால் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு வந்து கௌதம் சொல்லுன்னு சரியாக சொன்னேன். ஆனால் இவளை வந்து வளர விடக்கூடாது, எப்படியாவது முறிச்சு அந்த வீட்டை விட்டு நீக்கணும். அதுக்கு தான் காஞ்சனாக்காட்ட சொல்லணும். இவ திருவும் நம்ம மகாவும் நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியாவது வந்து அவளை இந்த வீட்டை விட்டு துரத்திடு அப்படின்னு வந்து கண்டிப்பாக நான் வந்து காஞ்சனா கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல முடிவு பண்ணி பொண்ணுடுறாங்க நம்ம கவிதா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கவிதா வந்து காஞ்சனாவுக்கு கால் பண்ணுறாங்க. அக்கா, என்ன கவிதா, என்ன விஷயம்? இந்த பாரு, உன் பொண்ணு ஒரு சிறையை எங்கே விட்டுட்டு போயிருக்காள் அந்த மகா. அவள் வந்து திரு கூட நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டா. இப்போ கம்பெனிக்கு போதாத குறைக்கு வேலையும் சேர்ந்துட்டா. இதுக்கு எல்லாம் காரணம் வேற யாரும் இல்லை, உன் பொண்ணு தான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அந்த குறி சொல்ல பொண்ணு வந்து லேடி வந்து சொல்லியிருந்து நம்ம காஞ்சனாக்கு நெஞ்ச குத்துற மாதிரி இருக்குது. இந்த கல்யாணத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை வரும், எல்லாத்துக்கும் காரணம் உன் பொண்ணாக தான் நிற்பா கடைசியில் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதை நினச்சி பார்க்குறாங்க. நீ சொல்லுது என்னமோ எனக்கு கரெக்டாக தான் படுது. இந்த மகாவை எப்படியாவது அந்த வீட்டை விட்டு துரத்தணும், அதுக்காக தான் நானும் இருக்கிறேன். ஆனால் என் பொண்ணு இருக்காளே, ஏன் தான் அவளை மடத்தனமாக நம்புகிறாளோ தெரியலை. இவள் குடியை கெடுக்க வந்தவ தான் அந்த மகா. அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை கவிதா. எப்படியாவது அவளை வீட்டை விட்டு விரட்டணும். நானே வாரேன், நான் அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் இப்போவே சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம காஞ்சனாவை தூண்டி விட்டு நம்ம கவிதா வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. மகாவுக்கு எதிராக ஒரு சதித்திட்டத்தை போட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்கன்னே சொல்லலாம்.